உங்ககிட்ட கொடுத்த வாக்குத்தத்தம் 5 வாங்கியிருக்கியா? நீ நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன தெரியுமா? 5ல் 1 நடந்துட்டா நல்லா இருக்கும், நல்லா இருப்போம்ல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, வரக்கூடிய டிசம்பர் 31 5 நிறைவேறி முடியும். 5 உன் வாழ்க்கையில நடக்கும். நீ அதை பார்க்க தான் போற. இன்னும் சில மாதங்களுக்குள்ள கர்த்தர் உன்னை திருப்புகிறத நீ பார்க்க போற. நீ எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உனக்கு கொடுக்கணும் தீர்மானம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. நிச்சயமா செய்வார். இந்த கர்த்தருடைய பிரச்சனை இறங்குது. இங்க யாரோடையோ ஒருத்தரோட துல்லியமா பேசி கொண்டிருக்கிறார். அது நீங்கன்னா அந்த ஆமீன் அவருக்கு கேட்கட்டும். அது நீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறப்போகிறத கர்த்தர் பார்க்கட்டும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த இடத்துல நீ உண்மை உள்ளவர். அவரை நீ நம்பி இருக்கிறபடினால அசைக்கப்படுவதில்லை. ஒரு இந்த 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 காரியத்தை குறித்து நான் வாசிச்சு கொண்டிருக்கும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை குறித்து பார்த்தேன். அங்கே சகை என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு வாஞ்சியின் தாகமும் 100% இருந்தது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னன்னா, உறுதியாயிருந்தான். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற போகுது. நல்லா உயர போறீங்க. உங்க உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப நீங்க உச்சத்தை அடையும் போது இதே தாழ்மையா இருங்க. உங்களை அப்பா கூட்டிட்டு வந்ததுக்கு சந்தோஷப்படுவார். என் பிள்ளைய நான் உயர்த்தினேன்னு சந்தோஷப்படுவார். உங்க உயர்வுல உங்களை நீங்க தேவனை இன்னைக்கு எப்படி தேடுறீங்களோ அப்படியே தேடினீங்கன்னா உங்க உச்சத்தை எவனாலையும் தடுக்க முடியாது, எவனாலையும் தடுக்க முடியாது. அந்த உச்சத்தை நீங்க அடையதான் போறீங்க. இன்னைக்கு இருக்கிறத வச்சு எதையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. உங்க தலையெழுத்து அவர் கைக்கு போயிருச்சு. அவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டாரு, 5ல் 1 நிறைவேற்றுவேன்னு உன்ட்ட வாக்கு பண்றாரு. நீங்க நம்பினீங்கன்னா 5 வாக்கு தத்தமும் நிறைவேறதான் போகுது உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னதை அவர் கட்டாயம் செய்து முடிப்பார். அதனாலதான் சொன்னதை செய்து முடித்தீர், நீர் செய்ய நினைச்சதை கண்டிப்பா நிறைவேற்றி முடிப்பீர். அந்த பாடலை, வாக்குத்தத்தம் பாடலை பாடினோம். நிச்சயமா அவர் நிறைவேற்றி முடிப்பாரு. உங்க வாழ்க்கையில அது நிறைவேறி முடிக்க போகுது. என்னன்னா, அங்க ஒரு டாக்ஸ் கலெக்டர் இருந்தார். அத வசனத்தை 1ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். என்ன ஒரு தீர்மானம் பண்ணிட்டான் உள்ளுக்குள்ள, இயேசு